ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் 4/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் நாம் பெறுகின்ற வகையிலே இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் இவற்றெல்லாம் சென்று நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் எல்லாம் அதிகாலையில் எழுந்து ஆசாரசீரராக ஸ்நானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து பால் காய்ச்சி சுவாமி படங்களுக்கு நிவேதனமாக வைத்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா. யாருடைய இல்லங்களிலே எல்லாம் தினமும் இந்த அதிகாலையிலே சுவாமி அறையிலே இவ்வாறு மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த இல்லத்தை நாடி மகாலட்சுமி வருவாளாம். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் நிறைகின்ற வகையில் அமையக்கூடியது. இந்த இறையருளும் குருவருளும் நமக்கு நிறைகின்ற வகையிலே இன்றைய தினத்திலே நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம் என்று போற்றப்படுகின்ற நெல்லை ஆதீனத்தினுடைய ஸ்தாபகராக இருந்த ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை நாள். நெல்லை ஆதீனத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்ற காலத்திலே அவர்கள் ஒரு சிறந்த நாடக கலைஞர், மிருதங்கம் வாசிப்பதிலே, நடனமாடுவதிலே, வாய்ப்பாட்டிலே, கதாபிரசங்கத்திலே ஒரு சிறந்து விளங்கியவர். ஆரம்ப காலத்திலே மணி ஐயர் என்று போற்றப்பட்டு அதன் பின்பு மணி பாகவதர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர். அதன் பின்பு துறவரம்பூண்டு சுவாமிநாத தம்பிரான் என்று அந்த துறவரத்தை ஏற்றி நெல்லை ஆதீனத்தினுடைய முதலாவது குருமகா சந்நிதானமாக திகழ்ந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய கதாபிரசங்கம் இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே தமிழகத்திலே சிறப்பாக அவருடைய கதாபிரசங்கத்துக்கு ஒரு பெரும் வரவேற்பு இருந்தது. யாழ்ப்பாணத்து சுவாமிகள் என்ற ஒரு சிறப்போடு யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்து தந்தவர் நெல்லை குருமணி அவர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பீடாரோகண விழாவிலே சிறந்த கலைஞர்களை, அறிஞர்களை, குருமார்களை, ஆலய பணியாளர்களை எல்லாம் பாராட்டி கௌரவித்த சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. நெல்லை குருமணியாக திகழ்ந்த ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது இந்த நெல்லை ஆதீனம். இப்பொழுது அங்கே 2வது குருமகா சன்னிதானமாக இருக்கின்றவர் ஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அவருடைய இந்த குரு பூஜை நாளிலே நாமும்
அந்த குருவருள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இவ்வாறு ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்தவர். நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களிலே 25 நாட்களும் சுவாமிநாத தம்பிரான் அவர்களுடைய கதாபிரசங்கத்தை கேட்பதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம் வந்து அமர்ந்திருப்பார்கள். அவ்வாறு சிறப்பாக அழகான முறையிலே அவருடைய கதாபிரசங்கம் சிறப்பாக அமைந்து அவர் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் சென்று கதாபிரசங்கத்தை நிகழ்த்தி இலங்கை திருநாட்டுக்கு பெருமை சேர்த்த நெல்லை குருமணி ஸ்ரீ சுவாமிநாதேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமியுடைய குருபூஜை நாளில் நாமும் அவரை பணிந்து ஆசி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.